Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Noise and Grinds, Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below. தியேட்டர்ல எதெல்லாம் தியேட்டர் மூமெண்ட்ஸோ கை தட்டுவாங்களோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் படத்துல எங்கெல்லாம் வருதோ அதை மட்டும் எடுத்து ஒரு கட் பண்ணி ஒரு டீசர் விட்டுருக்காங்க. உண்மையை சொன்னா எக்ஸைட்டிங்கா இல்ல. அஜித் ஃபேன்ஸுக்கு ஆப்வியஸ்லி எக்ஸைட்டா இருந்தது. அவரோட படத்தோட ரெஃபரன்ஸை யூஸ் பண்றாங்க. அவர் இப்படி பண்றது, வாலியில ஸ்வங்கம் பண்ற மாதிரி பண்றது, அதுன்னு சொல்றது ரெட்டு, அப்புறம் பில்லா லுக்கு புதுசா பண்ணியிருக்கிறோம். கண்டென்ட் புதுசா இருக்கு. எல்லாம் இருந்தா கூட படமா பார்க்கும்போது நான் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா உள்ள உட்காந்து என்கேஜிங்கா பாக்குறேன். தியேட்டர் மூமெண்ட்ஸ் வந்து அங்கங்கே வரும். தியேட்டர் மூமெண்ட்ஸை வச்சு உங்களுக்கு படம் ஓடாது. விசுவாசத்துக்கு அப்புறம் அஜித்தை வந்து ஒரு ஃபுல்லா தியேட்டர் மூமெண்ட்ஸ் படமா இல்ல. வலிமை ஒர்க் அவுட் ஆகல, துணிவு ஒர்க் அவுட் ஆயிருந்தா கூட மிக்ஸ்ட் ரிவ்யூ தான். விடாமுயற்சி இப்ப நம்ம சொல்ல வேணாம். படமே வந்து இப்போ அதுக்குள்ளே போட ஆரம்பிச்சிட்டாங்க. #1000 crores in அஜித் கரியர் அப்படிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ 500 கோடி 600 கோடி ரேஞ்சில் இருக்கிறவங்க எடுத்தது அப்படி 1000 கோடி போறதுங்கிறது பாசிபிள் இல்லை. இன்னொன்று இது பேன் இண்டியா படமும் இல்லை. ஆனால் இங்கே இருக்க ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள் வந்துட்டு இட்லி கடை வருதா, இட்லி கடை காலி, இதோட அந்த படம் நல்லா இருந்துட்டு என்ன பண்ணுவீங்க? மோஸ்ட் வெயிட்டட் டீசர் வந்து குட் பேட் அக்லி. அதை வந்து பார்த்துட்டோம். உங்களுக்கு பார்த்த உடனே எப்படி நடந்துச்சு? ஃபர்ஸ்ட்டு எனக்கு பார்த்த உடனே மேம்படுத்தப்பட்ட வீரம் வேதாளம் மாதிரி இருந்துச்சு. மேம்படுத்தப்பட்டு வீரம் வேதா. ஓகே, தட் மீன்ஸ் அந்த ஜானர் ஆஃப் மூவி இருக்குல்ல, அது அஜித் ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட அந்த பஞ்ச் டைலாக், கூட இருக்கிறவங்க அவரை பில்டப் பண்ணுறது, ஒரு மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸு, தேட்டர் மூமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய நிறைய காட்சிகள்லாம் இருக்கும்ல. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பேஸ்டான ஒரு ஸ்டோரியாக இருந்தால் கூட இந்த மாதிரி அஜித் சாருக்கு பிடிச்ச விஷயங்களை வச்சுருக்குறாங்க. அதை அவரோட படத்தோட ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அவர் இப்படி பண்ணுறது, வாலியில் ஸ்வங்கம் பண்ணுற மாதிரி பண்ணுறது, அதுன்னு சொல்கிறது ரெட்டு, அப்புறம் பில்லா லுக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தேட்டரில் எதெல்லாம் தியேட்டர் மூமெண்ட்ஸோ கை தட்டுவாங்களோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் படத்தில் எங்கெல்லாம் வருதோ அதை மட்டும் எடுத்து ஒரு கட் பண்ணி ஒரு டீசர் விட்டுருக்காங்க. ஓகே, ஆமாம். ஸோ இந்த படம் இப்படி தான் இருக்க போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அஜித் ஃபேன்ஸுக்கான படமாக இருக்க போது. அது ஒரு அஜித் ஃபேனானா அதுதானே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோடில் படம் பண்ணியிருக்காரு. அதே ட்ரைலராக வச்சுருக்காங்க. அப்படி தான் இந்த படம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா செம்ம பிளாஸ்ட்டாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்கிற மாதிரி ஒரு டீசர் கட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் இந்த ஒரு கமெண்ட்டும் பார்த்தோன்னா தியேட்டர் மூமெண்ட் வந்து படத்தில் இருக்குன்னு பார்த்தா அந்த படமே அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு ஃப்ரேமுமே வந்துட்டு அஜித் ஃபேன்ஸ் வந்துட்டு இதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா தான் இருக்க போது நான் மார்க் ஆண்டனி நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் கட் பண்ணியிருக்காங்க. அந்த எடிட் வைஸுமே பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஸோ வேறு ஏதாவது இன்ஸ்பைரிங்காக எதாவது இருந்துச்சானா, எக்ஸைட்டிங்காக ஏதாச்சும்? இல்லை, உண்மையை சொன்னால் எக்ஸைட்டிங்காக இல்லை. அஜித் ஃபேன்ஸுக்கு ஆப்வியஸ்லி எக்ஸைட்டாக இருந்திருக்கும். நம்ம அவரோட பழைய லுக்கு, பில்லா லுக்கு, அந்த வாலி இது மட்டும்லாம் கொண்டு வராங்கிறது ஃபேன்ஸுக்கு பயங்கர எக்ஸைட்டாக இருக்கும். இந்த படம் முழுக்க ஒரு அஜித் ஃபேன் பாயால் அஜித் ஃபேன்ஸுக்காக உருவாக்கப்பட்ட படமாக தெரியுது. ஓகேவா? ஸோ அப்போ அஜித் ஃபேன்ஸுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு சினிமா ரசிகராக இருந்து பார்க்கும் பொழுது ஓகே, இது ஒரு அஜித் ரசிகரான படம், ஒரு தியேட்டர் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய படமாக இருக்கும் அப்படிங்கிற லெவலில் தான் நமக்கு இருக்கும். ஸோ எனக்கும் அது அந்த லெவலில் தான் இருந்துச்சு. நாதிக் அவர்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு கதையை எடுத்து அதை அட்டன் பண்ணாமல் அவர் முன்னாடி பண்ண படங்களுடைய ரெஃபரன்ஸ் வச்சு கைத்தட்டு வாங்கி அதை அப்படியே ஓவர் ஷேடோ பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாரா, இல்லை வேறு ஏதாவது இருக்குமா? கதை வேற தானே இருக்கும். கதை வேற, அது நம்ம படம் பார்க்கும்போது தான் தெரியும். கதையில் இந்த மாதிரி இதெல்லாம் ரெஃபரன்ஸ் ஷாட் தான். அதான் சொன்னேன், எதெல்லாம் கை தட்டுவாங்களோ இந்த மூமெண்ட்ஸ் நிறைய படத்தில் இருக்க போது அதே கட் பண்ணி டீசராக விட்டாங்க. ஸோ பட் கதை என்னவா இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த படம் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ மார்க் ஆண்டனி வந்து விஷாலும் எஸ்.ஏ. சூர்யாவும் நடித்த படம். ஸோ அது ஒரு டைம் மிஷின் பேஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்க போகுது. ஆனால் அது ஒரு கமர்ஷியலாக செம ஜாலியான ஃபன்னான படமாக இருக்க போகுதுங்கிறத சொல்லிட்டாங்கல்ல. ஸோ இதில் வந்து அதெல்லாம் இதில் கதையை நம்ம கெஸ் பண்ண முடியாது. குட் பேட் அக்லிங்கிற ஒரு மூணு டைட்டில் வச்சு நம்ம ஒரு 3 கெட்டப்பில் அஜித் வருவாராங்கிற மாதிரி தான் நம்ம கணிக்கிறோம். யூகிக்கு மட்டும் அவ்வளோதான் முடியுது. பட் கதை என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ கதை எந்த அளவுக்கு எக்ஸைட் பண்ணுதோ அதுதான் உங்களுக்கு படத்தை ஹிட் பண்ண வைக்கும். மற்றபடி தியேட்டர் மூமெண்ட்ஸை வச்சு உங்களுக்கு படம் ஓடாது. தியேட்டர் மூமெண்ட்ஸ் வந்து அங்கங்கே வரும். ஒரு 10 சீன் தியேட்டர் மூமெண்ட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கைத்தட்டல் வாங்குவதற்கான சீன். ஆனால் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து அதை டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ படம் எப்படி இருக்குங்கிறத நம்ம கதை என்னவா இருக்குங்க தியேட்டரில் வந்தாலும் தெரியும். பட் தியேட்டர் மூமெண்ட்ஸை வச்சு ஒரு கதை ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் கேட்ட மாதிரி அப்படி கிடையாது. கதை கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மார்க் ஆண்டனி பார்த்ததுனால சொல்கிறேன். சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்ஷன் பேஸ்டாக இருந்தால் கூட அது ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கக்கூடிய கதையாக இருக்கும்னு நம்பலாம்.
ஓகே. அண்ட் ஆதிக் அவர்கள் வந்து இந்த ஆடியன்ஸோட பல்ஸ் என்னன்னு பிடிச்சிட்டாரோ மேபி தலை ஃபேன்ஸுக்கு அப்டேட் கேட்டு ரொம்பவே சோர்ந்து போன அஜித் ஃபேன்ஸும் இருந்தாங்க. ஆனால் இவர் வந்து அப்டேட்டே கேட்க வேணாம், கேட்காமே நான் வந்து போகிற மாதிரி ஒரு கிளிம்ஸ், அதாவது த்ரிஷா அவங்களுடைய கேரக்டர் ரம்யான்னு சொல்லி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் ஒரு பிஜிஎம் போட்டு எல்லாரும் ஒரு ஐப் யார் வரான்னு பார்க்கறதுக்கு அந்த ஒரு ஐப்பாக இருக்கட்டும், அவரே செட் பண்ணிட்டாரு. ஆஸ் அஜித் ஃபேன் தான் எனக்கு தெரியும் என்னென்னு எதிர்பார்ப்பாங்க, நான் இப்போ பண்ணுற பாருங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடிருந்து ரெடி பண்ணிட்டாரோ. அவருக்கு மார்க் ஆண்டனி சக்ஸஸ் வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ தேட்டரில் ஆடியன்ஸை வந்து என்ஜாய் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப என்கேஜிங்காக பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்க்ரீன் பிளேயே பண்ணிட்டோம்னா நம்ம அதுக்குள்ள மொமெண்ட்ஸை வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக பார்க்குறாரு. இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த சில்க் சீன் இருக்குல்ல மார்க் ஆண்டனியில், அது ஒரு தேட்டர் மொமெண்ட் சீன். அந்த சீனை ரொம்ப கேஷுவலாக சில்கை பார்த்து இவர் ரொம்ப ஃப்ளட் பண்ணுற மாதிரியோ இல்லைனா வந்து வேற ஏதோ ஒரு டைலாக்ஸ் வச்சு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு சீன், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன். அதுக்குள்ளே எஸ்.ஏ. சூர்யா இறங்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்து உள்ளேருந்து வேற ஒரு எஸ்.ஏ. சூர்யா வந்து ஒன்று பண்ணுறாருல, அது வந்து ஆடியன்ஸ் பல்ஸ் தெரிஞ்சவங்க இதுக்கு ஒரு கிளாப் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ அப்போ அதில் அவர் எக்ஸிக்யூட் பண்ண விஷயம் சக்ஸஸ் ஆனதுனால அவருக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் வந்திருக்கு. இப்போ ஆடியன்ஸ் என்ன என்ஜாய் பண்ணுவாங்கங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இதில் இருக்கும். அப்போ அஜித்னு ஒருத்தர் வரும்போது நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தால் கூட கதையில தான் புதுசாக கிரியேட் பண்ணணும், புதுசான சீன்ஸ் வைக்கணும், சீக்வன்ஸ் வைக்கணும். பட் இந்த மாதிரி தேட்டர் மூமெண்ட்ஸுக்கு அவரோட பழைய விஷயங்கள் வச்சாலே போதும். ஒன்று, இன்னொன்று உங்களுக்கு விசுவாசத்துக்கு அப்புறம் அஜித்தை வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு தேட்டர் மூமெண்ட்ஸ் படமாக இல்லை. வலிமை ஒர்க் அவுட் ஆகலை, துணிவு ஒர்க் அவுட் ஆகிருந்தா கூட மிக்ஸ்ட் ரிவ்யூ தான், விடாமுயற்சி இப்போ நம்ம சொல்ல வேணாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 3-4 வருஷங்கள் ஆயிடுச்சு இல்லை இல்லையா? விசுவாசம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சே. ஆமா, ஒரு 3 கிளாஷ் வரும்போது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்ல. அப்போ அதுக்கப்புறம் திரும்பவும் அஜித் ஃபேன்ஸுக்கு அவர் என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு படத்தை கொடுக்கணுங்கிற ஒரு மோட்ல ஒரு கதையை ரெடி பண்ணிருப்பார். அதனாலதான் வந்து இவரோட அஜித்தோட டைலாக்ஸ் எல்லாம் அப்படித்தானே இருக்கு. ஒரு படங்கள்லயே அப்படிதான் இருக்கு. ஆமா, தோத்துட்டேன் சொன்னாலும் வரைக்கும். ஆமா 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 ஆமா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜோன்ல கிரியேட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க ஆடியன்ஸ் பல்ஸ், ஆடியன்ஸை கைத்தட்ட வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி 10 சீன்ல அவன் 10 சீனில் கைத்தட்டிடுவான். ஏன்னா அஜித் ஃபேன்ஸ் தான் உள்ளே வந்து இருக்க போகிறான், அவன் கைத்தட்டுவான். ஆப்வியஸ்லி கமர்ஷியல் படங்கள் பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். பட் ஓவராலாக கண்டென்ட்டாக எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான புதுசான கண்டென்ட்டாக இருக்குங்கிறது ஒன்று. புதுசான கண்டென்ட் இல்லைனாலும் பழைய கண்டென்ட்டாக கூட இருக்கலாம், ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் என்னென்ன புதுசாக சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது 2. இன்னொன்று, 3வது, புதுசாக பண்ணியிருக்கிறோம், கண்டென்ட் புதுசாக இருக்குது, எல்லாம் இருந்தால் கூட படமாக பார்க்கும்போது நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக உள்ளே உட்காந்து என்கேஜிங்காக பார்க்குறேன். இந்த 3 விஷயம் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இந்த 3 விஷயத்தில் ஒரு ஆடட் வேல்யூ மாதிரி தான் இந்த தேட்டர் மூமெண்ட்ஸ்லாம். இந்த வெறுமனே தேட்டர் மூமெண்ட்ஸ் வச்சு இங்கே படம் ஓட்ட முடியாது. இந்த 3 விஷயம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் வந்து ஆடட் வேல்யூவை வைக்கக்கூடிய விஷயம் ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா? நீங்கள் இதில் கோட்டை விட்டுட்டு நீங்கள் அங்கங்கே மொமெண்ட்ஸ் மட்டும் 10 டைலாக் மட்டும் பேசிட்டு நடந்து வந்துட்டு கார் ஓட்டிட்டு இருந்தால் மட்டும் படம் ஓடிடாதுல்ல. ஸோ அதுக்கு நான் சொன்ன இந்த பேஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். தேட்டர் மூமெண்ட்ஸ்லாம் ஆடட் தான், அது ஃபேன்ஸுக்கானது. நமக்கு வந்து ஜென்ரல் ஃபேன்ஸுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, அவங்க கதை தானே பார்ப்பான். இப்போ அஜித் வந்து வாலியில் வர்ற மாதிரி ஒன்று பண்ணாருன்னா அஜித் ஃபேன்ஸ் தான் கை தட்டுவான். நார்மல் ஃபேன்ஸ் வந்து வாலியில் இருக்கிறத பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் உட்காந்துருப்பான், ரசிப்பான், அவ்வளோதான். அவன் எக்ஸைட் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும். அப்போ அவன் எக்ஸைட் ஆகணும்னா இப்போ அந்த இடத்துல அஜித் வாலி மாதிரி ஒன்று பண்ணுறாரு இல்லை பில்லா மாதிரி ஒன்று பண்ணுறாருன்னா அந்த சீக்வன்ஸ் அதை கேட்கணும் இல்லையா? அந்த சீக்வன்ஸ் அதை கேட்காம நீங்கள் வந்து திணிக்க முடியாது வச்சிங்கன்னா அது வெறுமனே திணிப்பாக இருக்கும், அதை என்ஜாய் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் விக்ரம் படம் எடுத்துக்கோங்க, கமல் சாரோடது. கிளைமேக்ஸில் வரதை இழுத்துட்டு வர்றதுக்கு முன்னே பில்டப்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வந்து அவ்வளோதான், கிளைமேக்ஸ் வந்துருச்சு. கமலினி என்ன வேணா பண்ணுவார், அவர் பெரிய ஆளுங்க நமக்கு தெரிஞ்சிருச்சு. மோசமான ஆளியா, அவர் என்ன வேணா பண்ணுவார் போல இருக்குங்கிற ஒரு மூடை செட் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் இழுக்கலாம், எடுத்து சுடலாம், பீரங்கியை மிதிக்கலாம், காரத்துக்குலாம், என்ன வேணா அவர் பண்ணலாம். அதுக்கான விஷயத்தெல்லாம் கொண்டு வந்துட்டு அதை பண்ணாதான் எடுபடும். முதல் சீனை வந்துட்டு ஒன்று இழுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, படம் ஆரம்பிக்கும் போது அப்படி நடந்து வந்து ஒன்று இழுத்துட்டு சுட்டான்னா எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஓகேண்ணா. அண்ட் மோஸ்ட் வியூடு டீசர் இன் 24 ஹவர்ஸில் வந்து அஜித் அவர்களுடைய கரியரில் இது வந்து குட் பேட் அக்லி வந்து பெரிய சாதனை படிச்சிருக்கான். ஸோ எல்லாருமே வந்து பயங்கரமாக பரவாயில்ல, ஓப்பனிங்கே வந்து 6 இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் பாராட்டிட்டு இருக்காங்க. அடுத்து ட்ரெய்லர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அப்டேட்ஸ்லாம் வரும்போது என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு படமே வந்து இப்போ அதுக்குள்ளே போட ஆரம்பிச்சிட்டாங்க. #1000 crores in அஜித் கரியர் அப்படிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி சாத்தியமான, அதாவது தமிழ் சினிமாவுக்கு ஒரு மைல்கல்லாக இருக்குமா குட் பேட் அக்லி? 1000 crores சாத்தியமானு நமக்கு தெரியல. ஏன்னா இன்னும் நம்ம அதை அச்சீவ் வெறும் இது. ஆமாம் இப்போ நம்ம ஒரு 800 கோடி வந்துட்டோம், 750 கோடி வந்துட்டோம். முன்னாடி வந்த படம் அது ஒரு விஜய் படமாக இருக்கலாம், ரஜினி படமாக இருக்கலாம், கமல் சார் படமாக இருக்கலாம், வந்துட்டோம். அப்படி ஒரு பீக்கில் ஆடியன்ஸ் எல்லாம் செட்டாக இருக்கும்போது அடுத்தது ஒரு படம் வருது, இது 1000 கோடி தொட்டுரும் அப்படிங்கிற நம்ம சொல்லலாம். நம்ம இப்போ ஒரு 500-600 கோடிக்குள்ள தான் இருக்கிறோம். இப்போ லியோவும் ஜெயிலர் தான் அந்த 600 கோடி அந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க இல்லையா? இன்னும் 400 கோடி போகிறது அப்படிங்கிறது வந்து ஈஸி பாசிபிள் கிடையாது.
இல்லையா? ஸோ அதுக்கு ஒன்று செட் பண்ணணும். இப்போ ஒருத்தங்க செட் பண்ணுவாங்க, ஒரு ரிலீஸ் அதிகமாக நிறைய தேட்டர்ஸ், நிறைய பிரிண்ட், நிறைய நாடுகள்லாம் ரிலீஸ் பண்ணும்போது அப்படி ஒன்று நடக்கும் இல்லையா? படமும் நல்லா இருந்து ரிலீஸ் பண்ண மட்டும் நடந்துடாது, படமும் நல்லா இருந்தால் நடக்கும். பட் எனிவேஸ் அப்படி ஒரு பிளாட்ஃபார்மை செட் பண்ணணும். ஒருத்தர் செட் பண்ணால் அடுத்தவங்க அதை அச்சீவ் பண்ணிகிட்டே போவாங்க. அப்போ 1000 கோடி நெருங்கிறதுக்கு நம்ம 750 கோடி 800 கோடி ஒருத்தர் செட் பண்ணணும். அது இது வரைக்கும் செட் ஆகலை. அப்போ 500 கோடி 600 கோடி ரேஞ்சில் இருக்கிறவங்க எடுத்தது அப்படி 1000 கோடி போகிறதுங்கிறது பாசிபிள் இல்லை. இன்னொன்று இது பேன் இண்டியா படமும் இல்லை, இது ஒரு தமிழ் படம் தான். ஸோ அப்போ மார்க்கெட் லெவலும் இங்கே தான். ஆமாம், உங்களுக்கு சவுத் இந்தியா தான் மார்க்கெட் இருக்கும். இப்போ இதில் ஒரு பேன் இண்டியா ஸ்டார் இல்லை, ஒரு மேபி இந்த சுனில் இது மாதிரி கொஞ்சம் சில பக்கத்து ஸ்டேட் மட்டும் தான் இருக்குனாலும். ஆமாம், இப்போ ஒரு ஆல் ஓவர் இந்தியா கொண்டு போகிற மாதிரியான பேன் இண்டியா வேல்யூ இருக்கான்னு தெரியல. அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் இல்லை. தட் மீன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டர்ஸ் இல்லை, ஸ்டார்ஸ் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது 1000 கோடி பாசிபிள் இல்லை. நமக்கு எத்தனை கோடி கலெக்ட் பண்ணால் நமக்கு என்னங்க? நான் திருப்பி அதான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ட்விட்டரில் வந்து யூடியூப்பில் இவ்வளோ வியூஸ் வந்துருச்சு, இல்லை இவ்வளோ ட்ரெண்ட் ஆகிடுச்சுலாம், அதெல்லாம் வச்சு இல்லை நமக்கு. அது நமக்கு தேவையும் இல்லை. அது அந்த படத்தோட குழு செய்வாங்க. ஏன்னா ஒரு படத்தை நம்ம பண்ணுறோம், அதுக்கு நம்ம அதை ப்ரொமோட் பண்ண வேண்டியது இருக்குது, பிராண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, ஹைப் ஏற்ற வேண்டியது இருக்குது. அப்போ தான் தேட்டரில் ஆடியன்ஸ் வரான் அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவங்க அப்படி ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கான மெனக்கடல் எடுப்பாங்க. நமக்கு அதை பற்றி தேவையில்லை. நமக்கு டீசர் பிடிச்சிருக்கு, ஓகே ட்ரெய்லர் எடுத்து எப்படி இருக்கும் பார்க்கலாம் அப்படிங்கிற மோடில் இருப்போம். எல்லாம் தாண்டி எல்லாம் பக்காவாக இருக்குது, படம் பக்காவாக இருக்கும் போல் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தேட்டருக்குள்ளே போகிறோம். அங்கே படமும் நமக்கு நல்லா பிடிச்சி போச்சுன்னா ஃபைன் தான். படம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 500 கோடி சொன்னால் என்ன, 600 கோடி சொன்னால் 1000 கோடி சொன்னால் எனக்கு என்ன யூஸ்? உங்களுக்கு மட்டும் இல்லை லாபம். உள்ளே வந்து ஆடியன்ஸை திருப்திப்படுத்தலைன்னா அப்புறம் என்ன யூஸ் இருக்குன்னு ஒன்று இருக்குது. நான் எப்போவுமே அந்த மோடில் தான் இருப்பேன். எனக்கு இந்த கலெக்ஷனோ இந்த வியூஸோ இந்த ட்விட்டரில் ட்ரெண்டிங்கோ எனக்கு முக்கியம் இல்லை. அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம், படக்குழுவினருக்கு முக்கியம். நமக்கு இப்படி ஒரு படம் இருக்கோ, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ஹைப் வர்றதுக்கு அது உதவுது. அண்ட் அஜித் அவருக்கு கண்டிப்பாக இந்த டீசர்லாம் பார்க்கும்போது அவருக்கே தெரிஞ்சிருக்கு, ஓகே இது கண்டிப்பாக ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு. இது மாதிரி டேரக்டர்ஸ் கூட இணைஞ்சு பணிபுரியும் போது அவருடைய ஸ்கேலுமே அவருடைய மார்க்கெட் வேல்யூ இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைனா? ஸோ ஆல்மோஸ்ட் சரி தளபதி சொல்லி அது ஒரு பிராண்ட் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்துட்டு இல்லைப்பா தலை இன்னும் இப்படி தான் இருக்காரு, தளபதியில் எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சு மாறிட்டு இருக்கலாம். ஸோ அப்போ இது பார்க்கும்போது ஆதிக் அவர்கள் கூடயோ இல்லை இது மாதிரி டேரக்டர்ஸ் கூடயோ இணைஞ்சுன்னா அது ஒரு ஸ்கேல் ஒரு செட் பண்ணுவாங்கண்ணா. இல்லை, அது உங்களுக்கு படமாக எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, படமும் திருப்தியாக இருந்து கலெக்ஷனாகவும் அது ஒரு பெரிய கலெக்ஷன் வரும்போது அந்த இடத்துல வந்து உட்காந்துருவார், அவ்வளோதான். இப்போ 600 கோடியை வந்து விஜயும் ரஜினியும் தான் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வனும் விக்ரமும் நியர்லி 500 crores வராங்க. அடுத்த வருஷமே வந்து இவங்க அதை தாண்டாங்க இல்லையா? நீங்க சொன்ன அந்த பிரேக் பண்றாங்க. ஒருவேளை பொன்னியின் செல்வனும் விக்ரமும் நீங்க 250-300 கோடி ரேஞ்சில் தான் இருந்துச்சுன்னா அது 600 கோடி போயிருக்காது, அந்த ரிலீஸ் எல்லாம் நடந்திருக்காது. ஓகேவா? அடுத்தடுத்து நடக்காது. ஒருத்தர் ஃபாலோ பண்ணி நான் ஒருத்தர் போட்ட பாத்திரம் தான் அடுத்தடுத்தவங்க வருவாங்க. ஸோ இந்த படம் நல்லா இருக்கிற பட்சத்தில் 500 கோடி பாசிபிள் தானே இல்லையா? படம் நல்லா இருக்கு, செமையா இருக்கு. இப்போ மார்க் ஆண்டனி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மார்க் ஆண்டனி எப்படி எனக்கு வந்து ரொம்ப திருப்தியான படம் கமர்ஷியலாக. ஸோ அந்த மாதிரி பயங்கர என்ஜாய் பண்ணும், படமும் நல்லா இருக்கு, ஃபேன்ஸுக்கான விஷயமும் இருக்கு, தியேட்டர் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஓவராலாக படமும் நல்லா இருக்குன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து 500 கோடி 600 கோடியோ பாசிபிள் தான். அப்போ 500 கோடி 600 கோடி வந்துட்டாருன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டார் தானே இல்லையா? ரஜினி இருக்க இடத்துக்கோ விஜய் இருக்க இடத்துக்கோ வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துருவார். ஸோ அதை நிகழ்த்துமாங்கிறத தான் பார்க்கணும். ஓகே. அண்ட் உங்களுக்கு பொதுவாக வந்து அஜித் அவர்கள் எப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு பெர்ஃபார்மராக வேணுமா, இல்லை இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டராகவோ வந்து ஸ்வாகாக பண்ணாலே போதும், வந்து நின்னாலே அடுத்தவங்க ஒரு பில்டப் கொடுத்து அப்படி வந்தாலே போதும் அப்படின்னு நினைப்பீங்களா? எனக்கு எப்படி இருந்தாலும் பிரச்சனை, எனக்கு படம் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஓகே. இல்லை ஜென்ரலாக எல்லா விதமான படமும் நான் பார்ப்பேன். இப்போ நான் அஜித்தோட வீரமே நம்ம பார்த்துருக்குறோம், விசுவாசத்தை நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். ஆனால் என்ன இருந்தால் மங்காத்தா மாதிரியான பில்லா மாதிரியான கிளாஸான படங்களையும் பார்த்துருக்குறோம். அப்படியே கட் பண்ணால் கொஞ்சம் முன்னாடி பண்ண வாலியோ முகவரியோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய படங்களையும் பார்த்துருக்குறோம். ஸோ எல்லாமே நம்ம ரசிச்சிருக்கிறோம், என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். எந்த படமாக இருந்தால் அந்த படம் ரொம்ப என்கேஜிங்காக இருக்கணும், படம் பிடிச்சிருக்கணும். நீங்கள் பக்கா கமர்ஷியல் படம் கூட கிடையாது. இப்போ எனக்கு மார்க் ஆண்டனி ரொம்ப பிடிச்ச படம், அது பக்கா கமர்ஷியல் படம் தான். ஆனால் எனக்கு அதுக்கு ஏன் அது பிடிச்சிருக்குன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு, அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைம் மிஷின் கான்செப்ட், இதெல்லாம் வச்சதுனால நமக்கு அது பிடிக்குது. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப என்கேஜிங்காக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் முக்கியம். நான் என்னன்னா எனக்கு வந்து இப்போ அஜித்தோட படம் போகும்போது நான் இப்போ விடாமுயற்சி போன எதிர்பார்ப்போட நான் வந்து இதுக்கு போக மாட்டேன், குட் பை டக்லிக்கு போக மாட்டேன். இப்போ குட் பை டக்லி ஆதிக் ரவிச்சந்திரன் பண்ண படம், ஓகே இது இந்த ஒரு ஜோனில் இருக்க போகுதுங்கிற மூடில் தான் நான் போகிறேன். அந்த மூடில் தான் நான் போவேன். அந்த மூடில் எனக்கு திருப்திப்படுத்த படம் முடிஞ்சிடும், அப்படி தான் நான் இருப்பேன். பட் என்னோட பர்சனல் சாய்ஸ் வந்து நான் அஜித்தை எப்படி பார்க்க விரும்புவேன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்க மாட்டேன், இல்லை கமர்ஷியல் இந்த கேட்டு நினைக்க மாட்டேன். நான் வந்து ஒரு மாதிரி கிளாஸாக பண்ணக்கூடிய படங்கள் தான் எனக்கு பிடிக்கும். அதில் மாசு இருந்தால் கூட என்ன இருந்தால் மாதிரியே படம் எனக்கு பிடிக்கும், மங்காத்தா மாதிரியான படம் பிடிக்கும் எனக்கு. அந்த மாதிரி புரியுதா? அதில் அவர் விழுந்து நடிக்க வேணாம், பட் ஒரு மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கும் அந்த படத்தில், ஒரு கிளாஸ் இருக்கும். அவர் லுக் அண்ட் ஃபீலாகவே ஒரு மாதிரி கிளாஸாக இருப்பார்ல.
எனக்கு அந்த மாதிரி கேட்டகரி எனக்கு பிடிக்கும். அஜித் ஃபேன்ஸ்க்கு என்ன பிடிக்குங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும், பட் எனக்கு பிடிக்கும், அப்படி தான் பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி கிளாஸ் படம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அவர்கிட்ட தான் பிடிக்கும் எனக்கு. வீரம் வேதாளம் அந்த மாதிரி படங்களுக்கு நான் ஃபேன் இல்லை, எனக்கு பிடிக்கும், நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் தேட்டரில். வீரம் வேதாளம் விஸ்வாஸ் எல்லாம் நான் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு படம் பிடிச்சிருந்தது. ஆனால் நான் அந்த படத்துக்கான ஃபேன் இல்லை. நான் வந்து அஜித்தை பொறுத்த வரைக்கும் மங்காத்தா என்ன இருந்தால் மாதிரி படத்துக்கு தான் ஃபேன். இப்போ விஜய் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து விஜய் கிட்ட சிவகாசி, திருப்பாச்சி மாதிரி, கில்லி மாதிரி படங்கள் எனக்கு பிடிக்கும். ஆனால் இப்போ ரசிகர்களுடைய மனநிலை ரொம்ப வியர்டாக மாறிட்டு இருக்கோம் அப்படின்னு புரியுது. ஏன்னா இப்போ சினிமாவில் வந்துட்டு எல்லாருமே படம் பண்ணுறது அவங்களுடைய லாபத்துக்காக தான் பண்ணுறாங்க. இப்போ ஒரே தேதியில் 2 படம் வருதுன்னா அவங்களுடைய போட்டின்னு சொல்லாமல் அவங்கவுங்க படங்கள் ஓடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்க அஜித் ரசிகர்கள் வந்துட்டு இட்லி கடை வருதா, இட்லி கடை காலி, இட்லி கடை நாங்கள் இது பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லி நிறைய இந்த மாதிரி மீம்ஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதை பற்றியான ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதா இருக்கட்டும், அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ தனுஷ் வந்து ஒரு சின்ன நடிகர் கிடையாது. தனுஷ் வந்து ஒரு பெரிய ஸ்டார், ஓகேவா? ரெகுலராக படங்கள் கொடுத்துட்ருக்காரு, அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, ரொம்ப முக்கியமான ஸ்டார் இன் இந்தியா. அவர் ஒரு பேன் இண்டியா ஸ்டார் ஆக்சுவலி, இல்லையா? ஸோ அதனால் அவரை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அப்படிலாம் அவ்வளோதான் அவர் காலி அப்படிலாம் சொல்ல முடியாது. நல்லா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? படம் நல்லா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? 2 படம் நல்லா இருக்குன்னா அந்த படம் ஓட தானே செய்யும். இதை விட அந்த படம் நல்லா இருந்துட்டு என்ன பண்ணுவீங்க? அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த படத்தோட நல்லா ஓடிடும்ல. நீங்கள் கலெக்ஷன் சொல்லலாம், நீங்கள் 400 கோடி சொல்லலாம், 500 கோடி சொல்லலாம், என்ன வேணா சொல்லுங்க. ஆனால் படமா எங்களுக்கு அதான் பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க? ஆப்வியஸாக அதான் நம்ம. அப்போ எதுக்கு நம்ம ரொம்ப அவசரப்பட்டு அவ்வளோ அவங்க காலி இவங்க காலினே சொல்லணும்? மாற்றி இந்த பக்கம் வயசு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லையா? அதனால அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னொன்று, அஜித்தும் விஜய் படம் வருது, அஜித் விஜய் படம் சேர்ந்து வருது, இல்லை அஜித் விஜய் சூர்யா படம் வருது, அவங்க காம்படிட்டருக்குள்ள ஒருத்தர் வந்திருந்தாருன்னா ஃபேன்ஸ் இதை சொல்லுவாங்க, நீங்கள் தவிர்க்க முடியாது. வாங்க பார்த்துக்கலாம், அவ்வளோதான், டீச்சர் பார்த்தீங்களா காலியா நீங்கன்னு சொல்லலாம், நீங்கள் அதை தவிர்க்கவே முடியாது. அங்கே போயிட்டு நம்ம இல்லை அப்படி பேசாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களும் அதான் பண்ணுவாங்க. தனுஷ் உங்களுக்கு காம்படிட்டர் கிடையாது. தனுஷோ சிவகார்த்திகேயனோ அதுக்கு கீழே வந்து விஜய் சேதுபதிலாம் அஜித்தான காம்படிட்டர் கிடையாது. அஜித் எங்கேயோ இருக்கிறார். தட் மீன்ஸ் அந்த ஆடியன்ஸ் அவரை வச்சிருக்க இடத்த சொல்கிறேன், அந்த இமேஜை சொல்கிறேன். நீங்கள் படம் ஓடலாம் ஓடாமல் போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு இடம் கொடுத்துருக்காங்களே, அந்த இடம் அஜித்துக்கு ரொம்ப பெருசு. அது கமல் சார், ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார்ங்கிற ரேஞ்ச் தான் இங்க, இல்லையா? அதான் அந்த டாப் 5ல இருக்கக்கூடிய ஆள் அவர், இல்லை? பட் இவங்கெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன்ல டாப் 5ல இருக்கிறவங்க. சிவகார்த்திக், இப்போ சிம்பு தனுஷ் ஒரு கேட்டகரியில் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் சிவகார்த்திக் விஜய் சேதுபதி ஒரு கேட்டகரிங்க. ஏரியாவே வேற, ரொம்ப ஜூனியரு, எல்லாமே வேற, காம்படிட்டரும் கிடையாது. உங்க ஸ்டைல் ஆஃப் மூவி வேற, அப்ரோச் வேற, தனுஷோட ஸ்டைல் ஆஃப் மூவி வேற, அப்ரோச் வேற. அப்போ தனுஷ் படத்தை போயிட்டு ஏன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? தனுஷ் வந்து நம்ம பெருமைப்படுற அளவுக்கான ஒரு நடிகர். அவர் பேன் இண்டியா லெவலில் அவர் ரீச் பண்ணியிருக்காரு. ஹாலிவுட் படத்தில் நடிக்கிறாரு. ரொம்ப சின்ன வயசில் அவர் டைரக்டர், அவர் லிரிசிஸ்ட்டு, அவருக்கு சினிமாவில் எல்லா கிராஃப்டும் தெரியும். கமல் சார், சிம்பு சாருக்கு அப்புறம் எல்லா கிராஃப்டும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான நடிகர். உங்களுக்கு காம்படிட்டர் இல்லை அப்படிங்கிற பட்சம் நீங்கள் இதுக்கு அவரை கிண்டல் பண்ணுறீங்க. இதெல்லாம் தெரிந்து உங்கள் காம்படிட்டராக இருந்தால் நீங்கள் வந்து சொல்லலாம். அவருக்கு காம்படிட்டர் இல்லை அப்படிங்கும்போது அவரை ஏன் கிண்டல் பண்ணணும்? நம்ம படம் நல்லா இருந்தால் போய் பார்க்க வேண்டியதானே. இப்போது இங்கே வந்து ஒரு மனையில் இருக்கும், விஜய் படம் அஜித் படம் சேர்ந்து ரிலீஸ் ஆகுது. இப்போ அஜித் தரிசி என்ன நினைப்பான்? அஜித் படம் ஒன்று விஜய் படம் ஓடக்கூடாதுன்னு நினைப்பான். அதை நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போது அஜித் படமும் தனுஷ் படமும் சேர்ந்து வருது. இப்போ அஜித் ஃபேன் வந்து எதுக்கு தனுஷ் படம் ஓடக்கூடாதுன்னு நினைக்கணும்? தனுஷ் படம் ஓடினா மட்டும், ஒருவேளை நல்லா ஓடிடுச்சுன்னா மட்டும் தனுஷுக்கு வந்து அஜித் அந்த இடத்துக்கு போயிடுவாரா? நோ, அஜித்துக்கான இடம் அஜித்துக்கு தான், தனுஷுக்கான இடம் தனுஷுக்கு தான். அப்புறம் இதுக்கு நம்ம இன்செக்யூராக ஃபீல் பண்ணணும். ஒன்று, இன்செக்யூராக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம். இன்னொன்று, உங்களோட பெரிய ஆள் பண்ணாங்க, நீங்கள் காலி தான் சொல்லி நம்மளை சுப்பீரியராக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி சுப்பீரியர் தான். கரெக்டா? நீங்கள் ஆல்ரெடி மேலே தான் இருக்கீங்க. ரசிகர்கள் உங்களை பெரிய ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாகுது அவங்க ஃபேன்ஸுக்கு. அது மாதிரி ஏதாச்சும் இல்லை, அது ஒரு மனநிலையாக ஒன்று கிரியேட் ஆகுது. நீங்கள் கேட்ட மாதிரி அது ஒரு தப்பான மைண்ட் செட்டாக கிரியேட் ஆகுது. ஸோ அந்த மைண்ட் செட் வந்து ஆரோக்கியமானதா இல்லை. அது அவசியமும் இல்லை. எதுக்கு? அவர் உங்கள் காம்படிட்டர் இல்லை. உங்கள் காம்படிட்டர் விஜய் தான் என்றைக்குமே. நீங்கள் விஜய், அஜித், சூர்யா அப்படி இருக்கும்போது நீங்கள் சூர்யாவோட காம்படிட் பண்ணலாம், விஜயோட காம்படிட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு காம்படிஷன் இல்லை. விஜய் நடிக்க போயிடுறாரு. சூர்யாவோட ஸ்டைல் ஆஃப் அப்ரோச், அவரோட மூவி, அவர் வேற ஒரு ஸ்டைலில் ட்ராவல் ஆகிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் தனியாக படம் நடிச்சு உங்கள் படத்தை ஓட வச்சாலே போதுமானது இல்லையா? ஏன்னா ஆல்ரெடி விசுவாசத்துக்கு அப்புறம் நமக்கு ரொம்ப திருப்தியான படங்கள் வரல அப்படின்னு இருக்கும்போது அவருக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான படமாக இது அமைய போதியா, பார்த்தா சூப்பராக இருக்கு, செம்ம வைபாக இருக்குங்கிறது அதில் திருப்திப்பட்டுக்கணும், சந்தோஷப்பட்டுக்கணும் தானே. அதை விட்டு சும்மா தனுஷோட படத்தை போய் சீன்றீங்க. இதில் என்ன, நாங்கள் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போய் ஒரு படம் தான் பார்க்கணுமா? ஒரு டே போய் 2 பெரிய ஸ்டாரோட படம் நாங்கள் பார்க்கக்கூடாதா? இல்லையா? அஜித் ஃபேன்ஸையும் தனுஷ் ஃபேன்ஸையும் விட்டுருவோம், நம்மளும் சொல்லுவோம்.
எங்களுக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது. நாங்கள் ஃப்ரைடே ஒரு படம் பார்க்க போகிறோம், சாட்டர்டே ஒரு படம் பார்க்க போகிறோம். 2 படம் நல்லா இருக்குன்னா 2 படத்தையும் பார்த்துருவோம். எப்படியும் ரிலீஸ் காலையிலே வந்துட போகுது எந்த படம் நல்லா இருக்குன்னு. ஆமாம், அந்த ரிவ்யூ வச்சா முடிய நாங்கள் போவோம். 2 படம் காசு இருந்தால் 2 படத்தை சரி பார்த்துருவோம். இனி அஜித் படம், தனுஷ் படம் பார்த்துருவோம் அப்படின்றோம். காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை எவ்வளோ கம்மியாக தான் காசு இருக்குன்னு என்ன பண்ணுவாங்க, 2 படத்தில் இதுதான் நல்லா இருக்குதுன்னு அங்கே போயிடுவாங்க. இதுதானே ரியாலிட்டி. அப்புறம் என்னத்துக்கு போட்டு சண்டை போட்டு தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாதவங்களை போய் எதுக்கு சீன்றீங்க? இப்போ சம்மந்தம் இல்லாத சீன்றீங்கல்ல, இப்போ அந்த படம் உங்களோட பெட்டராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவன் உங்களை சீண்டுவான்ல, அப்படி நெகட்டிவ் ஆகிடும் அப்படியே எல்லாமே. தேவையில்லாத வேலைகள். அண்ட் நிறைய இடத்துல சொல்லி பண்ணலடா, அஜித் வாழ்க்கை விஜய் வாழ்க்கை சொல்லி நீங்கள் எப்போ வாழ போறீங்க அப்படின்னு சொல்லியுமே இன்னும் மாறாமல் இருக்கிற கூட்டங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு பதில் சரியான பதில். அவர் சொன்னது நல்ல விஷயம், ஆனால் ரொம்ப லேட்டாக சொன்னார். முன்னாடியே சொல்லியிருக்கணும். அஜித் கிட்ட விஜய் கிட்டத்தட்ட கரியரே முடிச்சுட்டு போறாரு. அவர் சொல்றதே விஜய் வாழ்க்கை அஜித் அவங்க சண்டே தான் வின் பண்ணி சொல்றாரு. 10-15 வருஷமா சண்டை போட்டிருக்காங்க ட்விட்டர்ல. எப்போவோ சொல்லியிருக்க வேண்டிய விஷயம். விஜய் சொல்லவும் இல்லை, அஜித் ரொம்ப லேட்டாக சொல்றாரு. முன்னாடியே சொல்லியிருக்கணும், திருப்பி சொல்லணும். இன்னொன்று அவ்வளோ உங்களுக்கு திருப்பி சொல்லிட்டு இருக்கிறதாங்க ஒரு நடிகருக்கு வேலை. சொன்னா புரிஞ்சுக்கோங்களேன். எதுக்கு இவ்வளோ நெகட்டிவிட்டி எதுக்கு? அண்ட் முன்னாடி அஜித் அவர்களை நம்ம எந்த ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம்ஸும் பார்க்க முடியாது, எந்த ஒரு வீடியோஸும் பார்க்க முடியாது. இப்போ ரெகுலராக இஸ் பீன் ஆக்டிவ். ஏதாவது அவர் நடந்து போகிற வீடியோஸாக இருக்கட்டும், கார் ரேஸாக இருக்கட்டும், அது கிராஷ் ஆகிற வீடியோஸாக இருக்கட்டும், இப்போ அகைன் பேக் டு பேக் ரிலீஸ் வருது. இப்போ இந்த காலகட்டத்தில் மறுபடியும் கார் ரேஸ் போகிறாரு, மறுபடியும் உள்ள வராரு. எதுக்கு நான் பயங்கர ஆக்டிவாக இருக்கார் இப்போ இந்த காலகட்டத்தில்? என்ன காரணமாக இருக்கும்? அதாவது அவர்கிட்ட தான் கேட்கணும் ஆக்டிவாக இருக்காருன்ட்டு. ஸ்ட்ராட்டஜி எல்லா காலகட்டத்திலையும் ஒரே ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு பீரியட் இருக்குது. ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை பீரியடாக மாற்றணும். நீங்கள் இப்போ நான் எடுக்க இன்டர்வியூவை 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்த இன்டர்வியூ பாருங்கள், இன்றைக்கி இன்டர்வியூ பாருங்கள். நான் 3 வருஷத்துக்கு எடுத்த இன்டர்வியூலாம் வைரலாக இருக்கும். சூப்பரே செமையா செஞ்சுட்டாருன்னு இருக்கும். ஆனால் அதே ஆளை இன்றைக்கி நான் இன்டர்வியூ எடுப்பேன், நான் செய்ய மாட்டேன். நான் இந்த 3 வருஷம் நான் கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பேன், என்னோட ஸ்டைல் கொஞ்சம் மாறி இருக்கும். எதுக்கு நான் அதே பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணும். அதெல்லாம் பண்ணிட்டோமே, அப்கிரேட் அதே பண்ணிட்டு இருந்தோம்னா அடுத்து எனக்கு இன்டர்வியூ யாரும் தரமாட்டேங்க. யார் வந்தாலும் செஞ்சு விட்டுறான், இவனுக்கெல்லாம் இன்டர்வியூ கொடுக்காதுங்கன்னு அவங்க ஒதுங்கிட்டா, அப்புறம் நான் என்ன பண்ணணும் சோத்துக்கு இல்லையா? அப்போ நான் ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும் இல்லை? ஆமாம். அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஓகே, நான் ஒரு காலத்தை வெளியே வராமல் இருந்தேன், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்துருச்சு, எல்லாமே அப்டேட்ஸ் தேவைப்படுது. அப்போ ஏதாவது ஒரு வகையில் அவன் கூட கனெக்டில் இருக்குன்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாறலாம். இன்னும் அவர் முழுசாக வரல, இன்னும் உள்ள வரல. அவர் வரணுங்கிறத நான் விரும்புகிறேன். அவர் அடிக்கடி வரணும், பேசணும், இது மாதிரி இன்டர்வியூஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் விரும்புகிறேன். இப்போ நமக்கு அவரெல்லாம் இன்டர்வியூ கொடுத்தா யூடியூப் சேனல்ஸ்லாம் நல்ல வியூஸ் போகும் இல்லையா? எல்லாரையும் ஒருத்தர் நம்பி தானே இருக்கிறோம் இல்லை? அதனால வரணும் தான். மேபி ஸ்ட்ராட்டஜி கொஞ்சமாக மாற்றிடுவார்னு நினைக்கிறேன். அந்த மூடில் இருக்கலாம். மேபி அந்த மூடில் இருக்கிறதுனால இந்த சேஞ்சஸ் நடக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் அஜித் அவர்கள் இந்த டீசர் பார்க்கும்போது ரொம்ப வைப்ரண்ட்டாக கையில் டாட்டூ போட்டுட்டு மாதிரி சால்ட் அண்ட் பேப்பர் பாத்தி ரொம்ப ரக்கடாக அக்லி குட் பேட் அக்லி காட்டுமோ அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மேக்கிங் வைஸும் அதோடைய எப்படி நான் செட் ஒர்க்ஸ் ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருந்துச்சு டீசர். அதெல்லாம் பார்க்கும்போது ஓகேப்பா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுச்சா? ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு படம் தான். மார்க் ஆண்டனி மாதிரியே பயங்கர கலர்ஃபுல்லாக ஜாலியான ஒரு படமாக இருக்க போகுதுங்கிறது தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அது கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? பட் அதில் ஆக்ஷனுங்கிறது கம்மி தான். மார்க் ஆண்டனியில் உங்களுக்கு ஆக்ஷன் கம்மி, ஹியூமர் அந்த விஷயங்கள் தான் நிறைய. ஆனால் இது ஃபுல் ஆக்ஷன் போல, ஃபுல் அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன். இதில் அஜித் வரும்போது உங்களுக்கு ஆக்ஷன் அதிகமாகவும் அந்த ஹியூமர் அந்த அந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் கம்மியாகவும் இருக்கும். அப்படி அந்த சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி உங்களுக்கு படமாக பயங்கர கலர்ஃபுல்லான படமாக தான் இருக்கும். மேக்கிங் ஆல்ரெடி படம் நிறைய பண்ணிட்டார்ல அவர். ஆதிக்கு நிறைய படம் பண்ணிட்டாரு. ரொம்ப ரீசெண்டாக மார்க் ஆண்டனி அவ்வளோ பெரிய படத்தை பண்ணிட்டு சக்ஸஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லும்போது ரொம்ப கான்ஃபிடண்டாக இறங்கி பண்ணுவாங்க. அஜித் இருக்கிறாரு, ஒரு சக்ஸஸ் கொடுத்துட்டு வர டைரக்டர் இருக்காரும்போது ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. ஓகே, இந்த கிரைட்டீரியாஸ்லாம் அதெல்லாம் ஓப்பன் ஆகும்போது அவர் இன்னும் கலர்ஃபுல்லாக ஒரு படத்தை நினச்சதை பண்ணிட முடியும்ல. பாம்லாம் பிளாஸ்ட் ஆகுதுல்ல. ஸோ அதெல்லாம் அவர் நினச்சதை பண்ணிட முடியும். ஸோ ஃபைன் தானே. அந்த வெளிப்பாடு நமக்கு ஸ்க்ரீனில் தெரியுது. அப்படின்னா இப்போ ஆதிக் அவர்கள் அஜித் அவர்கள்ட்ட சொன்னால் இதை செய்கிற வேலை இப்படி கரெக்டாக நேக்காக வாங்குறாரு. அப்போ முந்தைய டேரக்டர் கரெக்டாக பயன்படுத்தல அஜித் அவர்களா, இல்லை இவர் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாருனா ஆதிக் அவர்கள்? அப்படி கிடையாது. இந்த டைரக்டர் நம்மளை கரெக்டாக பயன்படுத்தலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நடிகர் கரெக்டாக அவங்கக்கிட்ட போய் அர்ப்பணிக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் முக்கியம்னு நினைக்கிறேன். ஒரு டைரக்டர் உங்களை கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நம்ம அதுக்கு அடாப்ட் ஆக ரெடியாக இல்லைன்னா டைரக்டர் என்ன பண்ண முடியும்? நியூ ஹீரோவாக என்ன முதல் படமாக நடிக்கிறாங்க இவங்கெல்லாம். இப்போ அஜித்தோ விஜயோ நீங்கள் பெரிய ஸ்டார் எல்லாம் சேர்த்தே சொல்கிறேன், அஜித்தை மட்டும் சொல்ல. ஒரு டைரக்டர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை சொல்லி இதில் சார் உங்களை வேறு மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த விஷயம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லி ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அவங்க ஒத்துழைக்கலன்னா அவர் என்ன பண்ண முடியும்? கிடைக்கிறதானே அவர் பண்ண முடியும் இல்லையா? ஸோ நம்ம டைரக்டர்ஸ் அப்படி சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். எந்த டைரக்டரும் போயிட்டு இவரை ஒழுங்காக பயன்படுத்த வேணான்னு யாராச்சும் போய் படம் பண்ணுவாங்க. இப்போ மகிழ் திருமணி கிளம்பி இவர் அதிகம் பயன்படுத்த வேணாம், அவர் லைட்டாக பயன்படுத்த அஜித் கிடச்சிக்கும் போது இல்லை அஜித் மார்க்கெட் காட்சி கிடச்சிருச்சு ரொம்ப பயன்படுத்த வேணாம், கம்மியாக பயன்படுத்தணும் நினைப்பாரா? முழுசாக பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க.
அது நடிகர்கள் கையில் தான் இருக்குன்னு நான் நினைப்பேன் எப்போவுமே. ஆனால் அந்த வேவ்லேருந்து ஒன்று இருக்குல்ல, அந்த வேவ்லேருந்து எதுக்கு சிறுத்தை சிவா கூட அவ்வளோ படம் பண்ணாருன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு கனெக்ட் இருக்கும். கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று இருக்குல்ல. ப்ரொடியூசர் கால்ஷீட் கொடுத்தாச்சு, இந்த டேட்டில் ஷூட் பண்ணணும், கதையெல்லாம் போய் தான் ஆகணும், ஓகே அப்படின்னு போகும்போது அங்கேயும் எனக்கு பெருசாக திருப்தியாக இல்லை. அவங்க வைக்கக்கூடிய ஷார்ட்டோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய டயலாக்ஸோ எனக்கு திருப்தியாக இல்லைன்னா நடிகர்கிட்ட வராது, அந்த அர்ப்பணிப்பு தன்மை வராது. ஸோ ரெண்டு பக்கமும் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் 80s பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க கதை பிடிக்கல, ஹீரோ அவருக்கும் பிடிக்கல, கதை எனக்கும் பிடிக்கல, சரி கால்ஷீட் டைம் கிடச்சாச்சு ஷூட் போகணுன்னாங்க, நாங்கள் பாட்டு ஜாலியாக எடுத்தோம், ஆனால் படம் பெரிய ஹிட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டு பேருமே ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அவ்வளோ அர்ப்பணிப்பாக இருந்திருப்பாங்க. சரி ஓகே படத்தை வந்துட்டோம், ப்ரொடியூசர் காசு தந்துட்டாருன்னா அவருக்கு நஷ்டம் வரக்கூடாது, சரி ஒழுங்கு நடிச்சு கொடுப்போம் சார், நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் சார், ஒன்றும் பரவாயில்ல, ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஒர்க் அவுட் இல்லைன்னா அடுத்த படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ரோடில் அப்படிங்கிற ஒரு மூடில் முன்னாடி இருந்தாங்க இல்லையா, அந்த மூடில் இருக்கணும்னு நான். சரி ஓகே என்ன பண்ணுறது, வந்தாச்சு நடிப்போம் அவ்வளோதான். கேட்குறது டைரக்டர் சார் என்ன அவர் டைரக்டர் கேப்டன் தீப்ஷித் அவர் கேட்குறது நான் கொடுத்துட்றேன், ஒர்க் அவுட் ஆகுது ஆகலை ரெண்டாவது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூன் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அது வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா கம்ஃபர்ட் லெவலும் எல்லாமே அவங்களும் சரியாக யூஸ் பண்ணிப்பாங்க, இவங்களும் கரெக்டாக போய் உட்காந்துருவாங்க. ஓகே, அப்படிதான் ஆதிக் அவர்கள் அஜித் அவரோட பல்ஸை பிடிச்சி கனெக்டிவிட்டி ஒர்க் ஆனால ஃபேன் பாய் இல்லை, அது கிளியராக தெரியுது அந்த டீசர்லி. ஃபேன் பாய்ங்கிறதுனால இப்போ அது ஒரு விஷயமாவே மாறிட்டு இருக்கு, ஒரு கல்ச்சராகவே மாறிட்டு இருக்கு. லோகேஷ் கிளம்பி வந்து ஃபேன் பாய்னு சொல்லிட்டு சரியான ஒரு படத்தை கிரியேட் பண்ணி, இல்லை அது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அப்போ ஒரு நம்மளோட ஃபேன் பாயாக இருக்கக்கூடிய ஒரு டைரக்டரெல்லாம் நம்மளை ரொம்ப பெட்டராக காமிச்சிட முடியும் போல இருக்குங்கிற ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்ணுது அந்த படம். உண்மையாக விக்ரம் ரொம்ப முக்கியமான படம், ஒரு ஸ்டார்டிங். ஏன்னா கமல் சாருக்கு ஒரு பெரிய கம்பேக் தேவைப்படும் போது பெரிய கம்பேக்காக கொடுத்துட்டார், இண்டஸ்ட்ரியல் ஹிட் இல்லையா. ஸோ அப்போ அது ஒரு ஃபேன் பாய் பண்ண முடியுங்கிற ஒன்று தோணுது இல்லை மற்ற நடிகர்களுக்கு. இப்போ பேட்டையில் ரஜினி போய் ஒரு காரி சுப்ராஜ் ஒன்று பண்ணுறாரு, ஸோ இதெல்லாம் ஒன்று நடக்குது. அப்படின்னு சொல்லும்போது ஓகே நம்ம ஃபேன் பாய்னு சொல்கிறாப்புல, இவ்வளோ விஷயம் சொல்கிறாப்புல, கதையும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, சரி அப்போ அவன் சொல்கிறத கேட்போமே, சரிடா ஃபேன் சொல்லி வந்துட்டேன், கதை நல்லா இருக்குது, ஓகே ஃபைன் சூப்பராக எடுத்துருவோம் பொறுப்பு அப்படின்னு ஒன்று வருவாங்க. ஸோ எல்லாம் சேர்ந்துதாங்க ஒரு ப்ராஜெக்ட்டுங்கிறது. லோகேஷே சொல்லியிருக்காரு, நீங்கள் டைரக்டருக்கும் ஹீரோவுக்கும் செட் ஆகலாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், டைரக்டரும் கேமராமேனுக்கு செட் ஆகலாம் ஸ்க்ரீனில் தெரியும், டைரக்டரும் எடிட்டரும் செட் ஆகலாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். அது மாதிரி நமக்கு சில படங்கள் அஜித்தோட படங்களில் தெரிஞ்சிருக்கலாம், இந்த படத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுதுன்னா செட் ஆயிருக்குன்னு அர்த்தம். பட் இது எல்லாமே நீங்கள் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இது இடத்தோட இருக்கோமாங்கிறது தான் நமக்கு தெரியாது. அது படம் சக்ஸஸ் ஆயிருந்தா மட்டும்தான் ஓகே இது நீங்கள் ஒர்க் அவுட் ஆயிருக்கோ, ஆதி கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரோ அப்படிங்கிறலாம் நமக்கு தோணும். ஒர்க் அவுட் ஆகலாம் வச்சுக்கோங்களேன், அதிகம் கரெக்டாக யூஸ் பண்ணல போல இருக்கு அஜித் நமக்கு தோணிடும்ல. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் அதை நம்ம முழுமையாக புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். சிறப்புண்ணா, உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ணி தேங்க்யூ ஸோ மச். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Noise and Grinds Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below.